இந்த ஒட்டுமொத்த மல்டிவர்ஸோட சேவியரா யார் இருக்கிறா? லோக்கி தானே. அப்ப லோக்கி வச்சு தானே ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங் வித் லோக்கி. லோக்கியோட கேரக்டர் ரெஃபரன்ஸுக்கு தளபதி விஜய் மூவில என்ன இருக்குது, என்ன இருக்குது, என்ன இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு யாரும் யோசிச்சிட வேணாம். இருக்கு, தரமான ஒரு படம் இருக்கு. கத்தி விவசாயத்தையும் விவசாயிகளோட ஒரு வருத்தத்தையும் ஒட்டுமொத்தமா வந்து சிட்டில இருக்கிற மக்களுக்கு தான் தெரிவிக்கணும். தண்ணியோட அத்தியாவசியம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணணும் சிட்டி இருக்க மக்களுக்கு அப்படின்ற அந்த ஒரே ஒரு கான்செப்ட் தான் கத்தி அப்படின்ற அந்த ஒரு விஷயமா வந்து மாறிச்சு. பட் அதுலயே ஒரு பேரும் உருவெடுத்து வந்தது. ஜெயில இருந்து தப்பிச்ச அந்த ஒரு கைதியை அப்படிலாம் பண்றான்ற மாதிரி கத்தி என்கிற கதிரேசனும், கிராமத்துக்காக போறாரு நம்ம ஜீவானந்தனுமே தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கத்தி மூவில ஒன் ஆஃப் கோர் கேரக்டரா இருந்திருப்பாங்க. அப்படியே லோக்கி, ஏன்டா லோக்கி ஒருத்தர் தான், அவருக்கு எப்படி இந்த 2 கேரக்டர் ரெஃபரன்ஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டா, இருக்கு. நம்ம கிட்ட ஜஸ்டிபிகேஷன் இருக்கு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா லோக்கி யாரு? ஒரு குறும்புக்கார ஒரு கடவுள். அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து தான் தான் எல்லாம், எனக்கு கீழ தான் எல்லாம் இருக்கணும். எனக்கு வேற எத பத்தியும் கவலை கிடையாது. நான் நல்லா இருந்தா போதும் அப்படின்ற அந்த ஒரு மோட்டிவ்ல மொத்தம் இருந்த மனுஷன். சோ அண்ட் அது மட்டும் இல்லாம அவெஞ்சர்ஸா அவங்க ஏன் உருமாறினாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்குமே வந்து லோக்கி ஒரு அடித்தளமா இருந்த நியூயார்க் சிட்டில வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸ்ல வந்து ஒரு படையவே இறக்கி விட்டாப்ல டெசராக்ட வச்சு. சோ இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. பட் அதே மாதிரி இங்கிட்டு கத்தி என்கிற கதிரேசனும் அதே மாதிரி தான். ஜெயில இருந்து வெளியே வந்தாரு, பேங்காக் போகணும்னு நினைச்சாரு. பட் அது நடக்கல. பட் ஆனா ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா அது இருந்தாலும் அவர் ஜெயில தப்பிச்சு வந்த கைதி நடுவில் வந்து பாத்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம்னே தெரியாம அந்த இடத்துல வந்து பரவாயில்ல 25 crores அப்படின்ற அந்த ஒரு பணத்துக்காகவே வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் வந்து அப்படி இது பண்ணிட்டு இருந்தார். பட் இதே லோக்கி தான் அதுக்கடுத்து லோக்கி சீசன் 1 சீசன் 2 சொல்லிட்டு 2 சீசனா பிரிச்சதுல பரவாயில்ல, இது வந்து நமக்காக, நம்ம எல்லாத்துக்காகவும் அப்படின்னு ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையிலுமே வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் வந்து முடிச்சு விட்டாரு. ஒட்டுமொத்த மல்டிவர்ஸ் சேவியரா அந்த ஒரு மல்டிவர்ஸ் ட்ரீ வந்து போய் ஹோல்ட் பண்ணதுல வந்து நின்னுட்டாரு. அப்படியே இங்க வந்து நின்னுட்டாரு. அண்ட் அதே மாதிரிதான் ஒரு ஜீவானந்தமும் அவர்கிட்டயும் பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி ஒரு கத்தி என்கிற கதிரேசனும் எப்படி ஒரு அக்யூஸ்டா இருந்து கிராமத்து மக்கள் இப்படி போராடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஜீவானந்தமா உருவெடுத்து அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி வில்லன் எதிர்த்து மிகப்பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் மாதிரி ஒண்ணு பண்ணி மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ணாரோ அதே மாதிரிதான் இங்கேயும் லோக்கி வந்து தான் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்றது எல்லாத்தையுமே தாண்டி என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் இதை பண்றேன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை மூலமா வந்து ஒட்டுமொத்த மார்வல் ஃபேன்ஸுமே வந்து நீ இனிமே வில்லெல்லாம் கிடையாதுனே, நீ இனிமே ஹீரோனே அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பதிய வச்சாரு. ஸோ அதனாலே வந்து இங்க கத்தி எக்ஸ் லோக்கி அப்படின்ற விஷயத்த வந்து இங்க கொண்டு வரோம்.